கேள்விப்பட்டீங்களா? 24 குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. மத்திய பிரதேஷ் சிந்தன்வாரா டிஸ்ட்ரிக்ட்ல கோல்ட்ரிஃப் அப்படிங்கிற இருமல் மருந்தை குடிச்சதால கிட்னி ஃபெயிலியர் ஆகி 24 குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. 3 குழந்தைங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கோல்ட்ரிஃப் சிறப்பை தமிழ்நாடு, மத்திய பிரதேஷ், டெல்லி உட்பட 14 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்ல கம்ப்ளீட்டா பேன் பண்ணியிருக்காங்க. இந்த கோல்ட்ரிஃப் சிறப்பை எங்க உற்பத்தி பண்றாங்கன்னு தெரியுமா? இங்க காஞ்சிபுரத்துல தான். லேப் டெஸ்ட் பண்ணி பார்க்கறப்ப டைஎத்திலின் கிளைகால் அப்படிங்கிற ஒரு டாக்ஸிக் கெமிக்கல் இந்த சிறப்புல இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டிஇஜியை அதிகமா பெயிண்ட்ஸ், டைஸ் உற்பத்தி பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி சிறப்புலலாம் டிஜியோட அளவு எவ்வளோ இருக்கணும்னா 0.1%க்கும் கம்மியாக இருக்கணும். ஆனால் லேப் டெஸ்ட்டில் எவ்வளோ இருந்துச்சுன்னா 48.6%. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி இருந்திருக்கு. அதனால தான் அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ குயிக்காக கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு. இவ்வளோ அதிகமாக டிஜி இருக்க என்ன காரணம்? பொதுவாக இந்த மாதிரி சிறப்பில் கிளிசரின் அண்ட் ப்ரொபிலின் கிளைக்கால ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்ஸை ஆட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டும் சிறப்புக்கு ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சரை கொடுக்கும். டிஇஜி பார்க்க கிளிசரின் அண்ட் ப்ரொபிலின் கிளைக்கால் மாதிரியே இருக்கும், கூடவே ப்ரைஸும் கம்மி. ஸோ டிஜியோட ப்ரைஸு சீப்பாக இருக்கிறதுனால சில சீப்பான ஆளுங்க கிளிசரின் அண்ட் ப்ரொபிலின் கிளைக்காலுக்கு பதிலாக டிஇஜியை சிறப்பில் யூஸ் பண்ணுவாங்க. WHO ரெக்கமெண்டேஷன் 2 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு காஃப் சிரப் கொடுக்கவே கூடாது. 2லேருந்து 5 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு ப்ராப்பரான மெடிக்கல் அட்வைஸோட காஃப் சிரப்பை கொடுக்கலாம். இந்த குழந்தைங்களோட உயிர் போனதுக்கு முழு காரணம் சரியான குவாலிட்டி செக் இல்லாதது தான். இறந்து போன குழந்தைங்க எல்லாருமே கஷ்டப்படுற ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் ஆட்டோவை விற்று, நிலத்தை விற்று, நகையை அடமானம் வச்சு, வட்டிக்கு கடன் வாங்கிலாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. பட் எதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்கல. மருந்து விஷத்தை முறிக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் இங்கே மருந்தே விஷமாகியிருக்கு.